நைட்டு திருவிழா, அதனால மருதாணிலாம் வச்சு கோலாகலமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன் அக்கா வந்து மருதாணி வைக்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டாங்க. ஸோ ஃபைனலி வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற இலையெல்லாம் பிரித்து மருதாணி அரைச்சி வச்சாச்சு. அப்புறம் என்ன, வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அக்காவும் கடைக்கு போயாச்சு. மார்க்கெட்டில் வந்து என்னென்ன இருந்ததோ அதில் பாதியை வாங்கின மாதிரி தான் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு திருவிழாவுக்கு வந்து கிளம்பியாச்சு. நைட்டு திருவிழா ஸ்டார்ட் ஆனதும் எல்லாரும் விளக்கு பூச்சியில் வந்து உட்காந்துருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. அந்த விளக்கோட ஆரோமா வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு டிவோஷனல் வைபை வந்து வாங்கியாச்சு. சரி, ஓகே, எல்லாரும் எப்படி உட்காந்துருக்காங்கன்னு அப்படியே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் நான் வந்து கிளம்பிட்டேன். அவங்க வந்து பேலன்ஸ் ஒர்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு திருநீர்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாளைக்கு வேறு நாங்கள் வந்து திண்டுக்கல் கிளம்பணுமா. ஸோ அதனால பேக்கிங்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதுவும் இல்லாமல் எடுத்து வைக்கணும், அந்த வேலையெல்லாம் நிறையா இருந்தது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஆனதும் எழுந்திட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்மங்கூழும் வந்து கத்திரிக்காய் தொக்கு, மாங்காய் வத்தல், அப்பளம் சைடிஷ்ஷு. இன்னைக்கு என் தங்கச்சியோட லாஸ்ட் டே ஆஃப் இன்ஜினியரிங். எஸ், இன்னைக்கு நாங்கள் வெக்கேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியோட வந்திருந்தோம். ஆனால் எங்களை யாரும் கண்டுக்கல. ஹீரோ ஆனது என்னோட பாப்பா தான். எல்லாரும் தூக்குனாங்க. தூக்காதவங்க பாவம் செஞ்சவங்க தான் சொல்லணும். எல்லாரும் அவ கூட ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. நாங்களும் எல்லாரும் கூட சேர்ந்து ஒரு பிக் எடுத்துக்கிட்டோம் மெமரிஸ்க்காக. அங்கே எமோஷன்ஸ், அழுகை, ஃபீலிங்ஸு, மிஸ்ஸிங்கு எல்லாமே நடந்துச்சு. சந்தோஷம் முதற்கொண்டு எல்லாமே இருந்தது. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறப்போ லாஸ்ட் டே ஆஃப் அவுட் பாஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு, இதுதான் இவளோட லாஸ்ட் டே ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ லாஸ்ட் ஒன் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் செம்மையாக அழுதுகிட்டே இருந்தா, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ என் தங்கச்சியை வந்து நார்மல் பண்ணுறதுக்கு தலப்பா கட்டிக்கு வந்துட்டோம். ஏன்னா இருந்த இடம் வந்து திண்டுக்கல். ஸோ திண்டுக்கல் தலப்பாக்கட்டியை ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணணும்னு நினச்சோம். இந்த 4 வருஷத்தில் ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணல. ஸோ லாஸ்ட் டேலையாவது இப்போயா ட்ரை பண்ணிடலாம், இதை விட்டால் நமக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம். ஆம்பியன்ஸ் என்னமோ பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு. ஓகே, அப்போ ஃபுட் எப்படி இருக்குன்னு தெரில. பயங்கர ஃபேமஸான ஹோட்டலு. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா அப்படின்னு நான் லைட்டாக யோசித்தேன். ஏன்னா காஸ்ட்லியான ஹோட்டல்ஸில் எல்லாமே வந்து பார்க்க நல்லாயிருக்கும் ஆம்பியன்ஸ், ஆனால் ஃபுட்டை சொதப்பி விட்ருவாங்க. ஸோ இங்கே எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வந்தாச்சு. எல்லாருக்கும் வந்து பிளேட்லாம் வச்சுட்டு மெனு கடை கொடுத்தாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறையா வெரைட்டிஸ் இருந்தது. பட் சைனீஸ் மட்டும் இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர்நூன் டைமில் வந்து சைனீஸ் எதிர்பார்த்து இங்கே தயவு செஞ்சு போயிடாதீங்க, இருக்காது. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு எக் பிரியாணி, என் அக்காவும் தங்கச்சியும் வந்து மட்டன் கோலா உருண்டை பிரியாணி, எங்கள் அம்மா வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் என்ன நினச்சோம், குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து நிறையவே கொடுத்துருந்தாங்க. ஐயோ, இவ்வளோ வரைக்கும் எப்படி சாப்பிட போகிறோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆல்சோ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தேன் தீப்பொரி சிக்கன் வந்து வந்துருச்சு. தீப்பொரி சிக்கன் பேரை பார்த்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். ஆனால் அது வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபயராகவும் இல்லை, டேஸ்ட்டாகவும் இல்லை, ஓகேவா தான் இருந்தது. லைக் கேஎஃப்சி சிக்கன் மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்னு நினச்சா அதில் இருக்க டெண்டர்னஸ் வந்து இதில் இல்லை, வெறும் கிறிஸ்பி மட்டும்தான் இருந்து. எனக்கு வந்து பர்சனலாக அது ரொம்பவே பிடிக்கலை. அண்ட் எனக்கு வந்து இதில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கோலா உருண்டை வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே தொட்டோன்னே பஞ்சு பஞ்சாக இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது வந்து அது ஒன்று மட்டும்தான். அண்ட் ஆல்சோ பிரியாணியோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா மொத்தமாக பிரியாணிலாம் எங்களை மாதிரி வாங்காமல் எதர் 1 or 2 வாங்கி ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு பர்சனுக்கு வந்து ஹாஃப் பிரியாணி வந்து போதுமானது என்னை பொறுத்த வரைக்கும். நல்லா சாப்பிட்றவங்க அப்படி இருந்தீங்கன்னா வந்து ஒரு பிரியாணி ஃபுல்லாக வாங்கிக்கோங்க. அண்ட் எக் பிரியாணி நான் வாங்கினதில் எனக்கு வந்து 2 பாயில்டு எக் வச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல 1 தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து 2 கொடுத்துருந்தாங்க. அது வந்து நல்லா இருந்தது. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த மொறுமொறு சிக்கன் வந்து கொடுத்தாங்க. உண்மையாக சொல்லணுன்னா ஆஃப்டர் தட் கோலா உருண்டை அந்த மொறுமொறு சிக்கன் வந்து வேறு லெவலில் இருந்தது. எப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் டேஸ்ட்டே பண்ணதில்லை, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் என்ன மசாலாஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
பர்சனலி வந்து ஆஃப்டர் தட் எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இவன் தான் அந்த மொறு சிக்கன் வேறு லெவல் டேஸ்ட்டு. அண்ட் ஆல்சோ மட்டன் சுக்கா எப்பயும் போல தான் இருந்துச்சு, எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியலை. ஓகே, தென் வந்து டைஜஸ்ட் ஆகணும் இல்லையா, ஸோ டெசர்ட்காக வந்து பிஸ்தா பபோ மில்க் ஷேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஓவராக பிரியாணி வந்து சாப்பிட்டனால எனக்கு குடிக்கவே முடியல. என்னால் முடிஞ்ச அளவு குடிச்சிட்டு மீதியை பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் நேரம் என் பாப்பா கூட வந்து கொஞ்சம் ஃபன்னி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி பில் எவ்வளோன்னு பார்க்கலாம் பார்த்தா பார்த்து இதை நொறுங்கிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.